ஹாய் பசங்களா, என்டிஏ வந்து ரீஃபண்டுக்காக அஃபீஷியலா வெப்சைட்ல வந்து ஒரு காலம் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நீங்க அந்த காலம்ல போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த ரீஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் 22ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா 22ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதிக்குள்ள அவங்க டீட்டெயில் வேணும். என்னென்ன டீட்டெயில் நிறைய ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கு. என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் சரிங்களா, ஐஎஃப்எஸ்சி கோட் எந்த பேங்க்ல இருக்கு, இது எல்லாமே இந்த 4 டீட்டெயில்னே பார்த்தீங்கன்னா பாஸ்புக்ல அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஐஎஃப்எஸ்சி கோட் நீங்க எந்த பிரான்ச்ல இருக்கோ அக்கௌண்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சோட பேரை போட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. கூகுளில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேங்க் வந்து கனரா பேங்க் காந்திகிராம் பிரான்ச், சும்மா ஐஎஃப்எஸ்சி கோட் கனரா பேங்க் காந்திகிராம் அப்படின்னு போட்டால் எனக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் வந்துடும். ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், இது 4 விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்தாலே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க சார், 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணலாம். பட் இப்போ இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூன் வரைக்கும். ஸோ எக்ஸாமுக்கு அடுத்த நாள் வரைக்கும். அதுக்காக நீ எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? வேண்டாம். ஓகே, நான் உங்க நிறைய பேர்கிட்ட லைவ்ல சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம். நம்மள்கிட்ட ஒரு விஷயம் வந்து கம்பல்சரின்னு சொன்னாதான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இதுல பாரு இப்போ வரைக்கும் மொத்தம் 23 லட்சம் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளையே பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லட்சம் கேண்டிடேட் அப்ளை பண்ணல. யாருமே அப்ளையே பண்ணலன்னா இந்த காசு வந்து என்டிஏ வந்து அவங்களே வச்சுக்குவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு காமன் டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் ரீநீட் எக்ஸாம் எழுத போறேன், அப்ப எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காத? ரீஃபண்ட் வந்து எல்லாருக்கும், நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்க எல்லாருக்கும் ரீஃபண்ட். நீங்க ரீநீட் எழுதுறீங்களோ இல்லையோ, நீங்க நீட் எக்ஸாம்க்காக அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். சரி, எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீட் ரீநீட் எழுத முடியுமா? கண்டிப்பா நீங்க எழுதலாம். ஓகே, ஸோ தயவு செய்து ரீநீட் எக்ஸாம் நினைச்சு நீங்க ரீஃபண்ட் பத்தி யோசிக்காம இருக்காதீங்க. ரீஃபண்ட் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. தயவு செய்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோ. அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து கீழே அவைலபிளா இருக்கும். இல்லைனாலும் நீங்க nta.nic.inல போயிட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு லாகின் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் லாகின் பண்ணுங்க. அதுல பேங்க் டீட்டெயில் இருக்கும். பேங்க் டீட்டெயில போய் பேங்க் டீட்டெயில் சப்மிட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, புரிஞ்சா? ஸோ நல்லா பாருங்க, பேங்க் அப்ளிகேஷன் நம்பர் இதை போட்டு உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 டீட்டெயில் தான் நீங்க கொடுக்க போறீங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், 4 விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத. இது உன்னோட மணி. ஓகேவா? இது நீங்க சார் நான் வாங்காம இருந்தா அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வாங்கிக்கோ, இது உன் காசு, அவங்களே திரும்பி கொடுக்குறாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். சரியா? ஸோ இதுக்கான சான்ஸ் வந்து கடைசி டேட் வந்து 22. பட் என்னோட அன்பான வேண்டுகோள் 31 மேக்குள்ள முடிச்சிருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, சார் எனக்கு வந்து டெஸ்ட் வேணும், சார் எனக்கு வந்து டாப் கொஸ்டின்ஸ் வேணும். எல்லாமே மெர்சல் பேட்ச்ல இருக்கு. மெர்சல் பேட்ச்ல போயிட்டு நீ சப்ஜெக்ட்குள்ள போறேன்னா பிசிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. பிசிக்ஸ்குள்ள லெசன் பை லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிவைக்யூ டாபிக் ஃபார்முலா எல்லாத்தையும் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஓகே, ஆல் டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்குது. தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுங்க. 2027க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். 2027 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா பிடபிள்யூல 6th இயர் ஆனிவர்சரி சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆனிவர்சரி சேல்ஸ்ல 1 இயர் டிராப்பர் பேட்ச் வந்து 999க்கு, வெறும் 999க்கு அவைலபிள். சரியா? ஒரு இயர் லாங் பேட்ச் வெறும் 999க்கு உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட் பேட்ச். சரிங்களா? தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. 2027 படிக்க போறவங்க, 2026க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தயவு செய்து இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, பார்ட் டெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்குடா. இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாலே போதும், உன் செலெக்ஷன் கன்ஃபார்ம். ஓகே, லைவ்ல வந்து நான் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் ஒரு லெக்சர்ல ஒரு 5 to 6 டாபிக்ஸ் வந்து கவர் அப் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 to 12 லெக்சர்ஸ்ல எல்லாமே நம்ம சால்வ் ஆயிடும். தயவு செய்து நீங்க லைவ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.